நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கொடைக்கானல் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் மலை கிராமங்களில் அமைக்கப்படும் டூம் ஹவுஸ், ஏஃப்ரேம் உள்ளிட்ட தற்காலிக கூடாரங்கள் அமைப்பதனால் கலாச்சார சீர்கேடு ஏற்படுவதாக கோட்டாட்சியர் வருத்தம். மலை கிராமங்களில் கள்ளசந்தையில் விற்கப்படும் மது பாட்டில்களால் அடுத்த கள்ளக்குறிச்சியாக மாறி வருவதாக பொதுமக்கள் ஆதங்கம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாதம் ஒருமுறை விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர் கூட்டம் கோட்டாட்சியர் திருநாவுக்கரசு தலைமையில் நடைபெற்றது. இதில் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இதனை அடுத்து கோட்டாட்சியர் விவசாயிகள் வழங்கும் மனுக்களுக்கு ஒரு மாதத்திற்குள் தீர்வு கண்டு அதற்கு பதில் மனு அளிக்க வேண்டும், இல்லை என்றால் தலைமை அரசு அதிகாரியிடம் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து துறை அரசு அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். இதனை அடுத்து பூம்பாறை, மன்னவனூர், கூக்கால், கிளாவரை உள்ளிட்ட மேல்மலை கிராமங்களில் அரசு அனுமதியின்றி அமைக்கப்படும் டூம் ஹவுஸ், ஏஃப்ரேம், டென்ட் ஹவுஸ் உள்ளிட்ட தற்காலிக கூடாரங்கள் அமைப்பதனால் கலாச்சார சீர்கேடு நடைபெறுவதாக வருத்தம் தெரிவித்தார். மேலும் போதை வஸ்துகள் பயன்பாடு அதிகரித்து இருப்பதால் விவசாயிகள் யாரும் இதுபோன்ற தற்காலிக கூடாரங்கள் அமைப்பதற்கு வழிவகை செய்யக்கூடாது. இது தொடரும் பட்சத்தில் விவசாயம் அழிய உள்ளதாகவும், மீறி இந்த தற்காலிக கூடாரங்கள் அமைத்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக விவசாயிகளிடம் தெரிவித்தார். இதற்கு விவசாயிகள், எங்களது நிலங்களில் விவசாயம் செய்தால் காட்டுப்பன்றி, மயில்கள், குரங்கு, யானை உள்ளிட்ட வன விலங்குகள் பயிர்களை அழிப்பதனால் உரிய இழப்பீடு கிடைக்காமல் தாங்கள் தற்காலிக கூடாரங்கள் அமைப்பதற்கு அனுமதி அளிப்பதாக தெரிவித்தனர். இதுபோன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் எனவும் கோட்டாட்சியர் தெரிவித்தார். மேலும் கவுஞ்சி கிராமத்தில் மின்வாரியத்துறையினர் சரிவர மின் விநியோகம் செய்யாமல் அனுமதியில்லாத தனியார் தங்கும் விடுதிகளுக்கு மின்சார விநியோகம் செய்வதால் தங்கள் கிராமத்திற்கு மின்சாரம் முறையாக இல்லாததால் பெரும் அவதி அடைவதாகவும் தெரிவித்தனர். மேலும் வில்பட்டி, மங்களம் கொம்பு உள்ளிட்ட பகுதிகளில் 24 நேரமும் அரசு அனுமதி இல்லாமல் மது பாட்டில்கள் விற்பனையாவதால் இதனை குடித்து 2 பேர் உயிரிழந்து இருப்பதாகவும், கள்ளக்குறிச்சி போல் மலை கிராமங்கள் மாறி வருவதாக பொதுமக்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். மேலும் அட்டுவம்பட்டி கிராமத்தில் ஆற்றினை மறித்து ராட்சத கட்டிடங்களையும் கட்டுவதாகவும், இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் தெரிவித்தால் முறையான பதில்கள் கிடைக்கவில்லை என வருத்தம் தெரிவித்தனர். மேலும் மேல்மலை கிராமங்களில் வனப்பகுதிகளில் இருந்து வழங்கப்படும் குடிநீருக்கு வனத்துறை தடை விதிப்பதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் பல்வேறு மனுக்களை கோட்டாட்சியரிடம் வழங்கினர். வழங்கப்பட்ட மனுவிற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கோட்டாட்சியர் தெரிவித்தார். இந்நிகழ்வில் வட்டார வளர்ச்சித்துறை, வனத்துறை, கூட்டுறவுத்துறை, நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மேலும் மலைப்பகுதியில் அனுமதி இல்லாமல் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கூடாரங்களுக்கு முதற்கட்டமாக மின் விநியோகம் துண்டிக்கப்படும் என கோட்டாட்சியர் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கோல் சுரேஷ்.